Hi friends, welcome to Chennai food. கோடை காலம் வந்தாலே தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குங்க. அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழ ஜூஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாம் அன்னாசி பழ ஜூஸ் தாங்க போட போகிறோம். இந்த அன்னாசி பழம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த கொரோனா டைமில் சாப்பிட்றது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். நான் இதில் பாதி பழம் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்திக்கலாம். தோல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இலைகளோடு இருக்கிறதுனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இதில் தோல் சீவிட்டு பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவறதுக்கு இந்த மாதிரி சீவிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கணுவாக தான் இருக்கும். இதை நம்ம நறுக்கி போட்டுட்டு அரைச்சி வடிகட்டினா அதில் நின்றுடும். இந்த தோல் எல்லாத்தையும் நான் மாற்றி விட்டுக்கிறேன். அதுக்காக ஒரு வேஸ்டேஜுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். எப்போவுமே ஒரு வேஸ்டேஜ் போடுறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அதில் அள்ளி போட்டுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் இடம். இதை பொடிசாக நறுக்கிக்கலாம். நான் முழு அன்னாசி பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மிக்சியில் அரைப்படும். இந்த அன்னாசி பழத்துடைய இந்த டாப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டாப் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தொட்டியில் வச்சு இதை வளர்க்கலாம். அதனால் நான் இந்த டாப் எடுத்து வச்சுருக்கேன், தூக்கி போடலை. இதில் தோலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வருதுங்க. வேஸ்டேஜ் தான் இதில் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா இதோடைய தோல் வந்து ரொம்ப கனமாக இருக்கிறதுனால வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக வருது. அதனால தான் நான் முழு பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை அப்படியே சாப்பிட்றதோட நம்ம அரைச்சி ஜூஸாக சாப்பிடும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அன்னாசி பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக அரைப்பட்டுருக்குது. நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சேன். அப்புறமா ஒரு டம்ளராக 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஜூஸோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு சாப்பிடும்பொழுது அந்த நாரெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த நாரெல்லாம் கொஞ்சம் நமக்கு பழத்துலேயே சேர்ந்து வரும். வடிகட்டி சாப்பிடும்பொழுது ரொம்பவே சாஃப்டான ஜூஸ் நமக்கு கிடைக்கும். நான் பால் எதுவுமே சேர்க்கல, நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஜூஸையும் நம்ம வடிகட்டிக்கலாம். ஜூஸை நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா பைனாப்பிள் அந்த கலர் வந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு வேஸ்டேஜ் வந்திருக்கு. வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக வரல. மொத்தமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்திருக்கு. இது நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புலாம் உங்கள் விருப்பம் தாங்க. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. மொத்தமே ஒரு 2 டம்ளர் தண்ணி தாங்க சேர்த்தேன். இது 3 பேருக்கு நம்ம குடிக்கிறதுக்கு அளவுக்கு இருக்குது. 4 பேர் வரைக்கும் குடிக்கலாம் ஒரு பழத்தை ஜூஸ் போட்டால். ரொம்ப தண்ணி ஆகிடுங்கிறதுனால தண்ணி நான் குறைவாக சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். நம்ம மிக்சியிலே சர்க்கரை போட்டு அடிச்சிட்டோம்னா அந்த வேஸ்டேஜ்லேயும் சேர்த்து சர்க்கரை இனிப்பு போயிடும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வடிகட்டிட்டு தான் சர்க்கரையை சேர்ப்பேன். இப்போது நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பெரிய பெரிய கப்பில் நான் 2 கப்பில் ஊற்றிருக்கேன். மீதம் இவ்வளோ ஜூஸ் இருக்குது. இதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஜூஸுனால ஐஸ் க்யூப் போட்டு குடித்தாதாங்க சூப்பராக இருக்கும். ஐஸ் க்யூப் வேண்டாம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங் ஆகட்டும்னு சாப்பிட்டுக்கலாம். நான் 2 பீஸ் போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கொரோனா டைமில் இந்த பைனாப்பிள் ஜூஸை அடிக்கடி சாப்பிடுங்க. எதனாலனா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னாசி பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.